எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸில் பிரியாணி ஒன்று. இது வரைக்கும் நான் நிறைய வெரைட்டி பிரியாணிஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது எறால் பிரியாணி. இதோட ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்கும். அரிசியை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வைங்க. நான் இந்த ரெசிபிக்கு 1 கிலோ மீடியம் சைஸ் இறால் எடுத்திருக்கேன். இதோட நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவினாதான் மீன் வாசனை வராமல் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு இறால்லையும் மசாலா தூள் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி செய்யறதுனால இறால் இன்னும் சுவையாக இருக்கும். இதை அப்படியே வச்சிருங்க. பிரியாணி செய்யும் போது எடுத்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 12 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி துண்டு நறுக்குனது, 10 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போடுங்க. நான் 4 பெரிய பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி போடுறேன். அடுத்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றாம முதல்ல அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க. மசாலா விழுது இப்போ ரெடி. அடுத்து தேங்காய் பால் செய்ய 1 கப் துருவன தேங்காயோட 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டினா நல்ல திக் தேங்காய் பால் கிடைக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான 2 கப் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பிரியாணியை நான் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ, வெங்காயம் போட்டு வதக்குங்க. நான் 4 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டுருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு. இதில் அரைச்ச மசாலா விழுத போட்டுடலாம். இது கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நீங்கள் எவ்வளவு அரிசி இறால் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு மசாலா விழுத போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து தக்காளி போடலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போடுறேன். மசாலா நல்லா சேர்ந்து வருது. லேசாக எண்ணெய் பிரியுது. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அரைச்ச மசாலா விழுதுலையும் ஊற வச்ச இறாலுலையும் தேவையான அளவு காரம் இருக்கு. அதனால இப்போ நான் மிளகாய் தூள் எதுவும் போடலை. இதோட கையளவு கொத்தமல்லி, கையளவு புதினால சேர்த்து கிண்டுங்க. நீங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் புதினா கொத்தமல்லி கண்டிப்பா இருக்கணும். இது ரெண்டும் பிரியாணிக்கு நிறைய ஃப்ளேவர் கொடுக்கும். மசாலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இறாலை போடலாம். இறால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊறி இருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றி இறாலை ஒரு 2 நிமிஷம் மெதுவாக கிண்டுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச 2 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க.
நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். மெதுவாக கிண்டி விடுங்க. ஊற வச்ச அரிசி வடிகட்டி போடுங்க. கடைசியா ஒரு தடவை கிண்டி விட்டு குக்கரை மூடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்க்கு மாற்றி ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நீங்கள் விசிலுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக 8 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரோட ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், பிரியாணி வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு. கலர் சூப்பராக இருக்குது. பிரமாதமான இறால் பிரியாணி இப்போ ரெடி. இதை வெங்காய தயிர் பச்சடியோட சூடாக பரிமாறுங்க. அருமையான சுவையான இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாட்டி இந்த மாதிரி ப்ரான்ஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து மசாலா இல்லைனா குழம்பு இந்த மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான இந்த இறால் பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து வெங்காய தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.